ஆர்ட் இருக்குதுல்ல, ஆர்ட்டு அதை எடுத்துட்டு வேறு ஆர்ட் வச்சிடுவான். வச்சிடலாம்ல, வைக்கிறான் இல்லை இப்போ விஞ்ஞானம். மூளை எடுத்துகிட்டு வேறு மூளை வைக்க சொல்லி பார்க்கலாம். வைக்க முடியுமா? வைக்க முடியாது. ஏன்னா உன் மனன்றது அங்கே தாங்குது, உன் அறிவுன்றது அங்கே தாங்குது, உன் ஆற்றல்ன்றது அங்கே தாங்குது, உடலுக்குள்ளே இல்லை. தலை வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி. டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து பிரிஞ்சு போகிற கரண்ட்டு தான் ஊடுங்க மாதிரி இந்த உடல். அப்போது முழு அமைப்பே தலையில் தாங்குது. அதனால் தலைக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்தான். அதனால் எஞ்சான் அவன் கையில் 8 ஜான் உடம்பு. அது இந்த எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். அப்போ அந்த தலைன்னு ஒன்று இல்லைன்னா யோசனைன்னே ஒன்று இல்லை, தலைன்னு ஒன்று இல்லைன்னா மனம்னே ஒன்று இல்லை, தலைன்னு இல்லைன்னா அறிவுன்னே ஒன்று இல்லை. அத்தனை பொருளையும் அங்கே அடக்கி வச்சுருக்கு. அதனால தான் நான் சொல்லியிருந்தேன், கண்ணதாசன் வந்து பெரிய ஞானி. ஏன் ஞானி? 8வது தான் படித்தார். எவனும் எழுத முடியாத பாடல்கள் அவர் எழுதுறது காரணம் அந்த சிரசில் இருக்கிற அந்த பாகங்கள், அந்த செல் பகுதிகள் அவருக்கு இயற்கையாகவே இயங்குச்சு. அந்த சுவாசமாகப்பட்டது அங்கே போகுது. அங்கே தான் ஆன்மாவே இருக்குது. அதுக்கு பேர் தான் பிரணவமேடு. அதனால் அதுவே முக்கிய பொருள். உடலுக்குள்ளே என்ன இருக்குது? உயிர் இருக்குது. உடலுக்குள்ளே என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது. உடலுக்குள்ளே என்ன இருக்குது? ஆன்மா இருக்குது. இந்த முப்பொருள் இருந்தாலும் இந்த 2 பொருள் இயங்கணுன்னா தலையில் இருக்கிற ஆன்மா இருந்தால் தான் இந்த 2 பொருள் இயங்கும். நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், முப்பொருள் ஒன்றா வருது, ஒரு மனித உடலுக்குள்ளே போகுது, அதாவது இடம் பிடிக்குது. ஜீவன்ன்றது இடுப்பு பிடிக்குது, உயிர்ன்றது தொப்புளை பிடிக்குது, ஆன்மான்றது தலையை பிடிக்குது. அப்போ தலையிலேருந்து தான் இயக்கம் இல்லையா? வலது நாச்சில் மூச்சு துவங்குச்சுன்னா இடது கட்டை விரல் வரைக்கும் போகும். அது இடது நாசில் மூச்சு துவங்குச்சுன்னா வலது கட்டை விரல் வரைக்கும் போய் வரும். இதுதான் 64 கலை தியானம். இதில் எங்கே தடைப்பட்டாலும் பராலிசினிடுவோம். இந்த சுவாசமாகப்பட்டது எங்கே போலையோ அங்கே செயலிழந்து போயிடும். அந்த செயலிழந்ததுக்கு பேர் பராலிஸ் அட்டாக் ஆகிடுச்சுங்க அப்படின்ட்டு. முழுமையாக இறைவனை எந்த நேரமும் மனசால் நினைக்கணும். மனசால் முழுமையாக நினைக்கும் போது அந்த மனசாகப்பட்டது ஒரு நல்ல குருவைட்டு போய் காட்டி கொடுக்கும். மனசால் நல்ல குருவை நினைக்காம ஏதோ ஒரு குரு கட்சா போதுங்கன்னா எங்கே ஒன்றா இழுத்துன்னு போய் விட்டுடும். என்கிட்ட ஒரு சீடர் இருக்கிறார், அவர் உபதேசம் கொடுக்குறாரு. அவருடைய சீடர் ஒருத்தருக்கிறார். அவர் எனக்கு ஃபோன் பண்ணார், ஐயா அவர் உபதேசம் கொடுக்குறாரு, எனக்கு அது திருப்தி இல்லை, உங்களாண்ட வரணும் உபதேசம் வாங்கினார், வராதேன்னுட்டு. எப்போ நீ இன்னொருத்தரை குருவாக ஏற்றுக்கணியோ கடைசி வரைக்கும் நீ அவர்கிட்ட தான் இருக்கணும். என்கிட்ட வராதப்பா, நான் கட்சி நத்தலை அப்படின்ட்டு. ஏன்னா நல்ல மனம் உள்ளவனுக்கு நல்ல குருவை காட்டி கொடுக்கும் கண்டிப்பாக. அதில் எந்த மாற்றமே இல்லை. இதுக்கு இறைவன் ஒரு பாலமாக அமைவான். ஆனால் இந்த மனம் எதையோ ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தேடுறவனுக்கு சரியான குரு அமைய மாட்டான். இதுதான் காரணம். உன் மனம்தான் எல்லாத்துக்கும். கடவுளை தேடணுன்றதும் மனம்தான், கடவுளே இல்லைன்றதும் மனம்தான், கடவுளை வழிபடணுன்றதும் மனம்தான். எல்லாத்துக்கும் பேஸ் இந்த உலகத்தில் மனம். அந்த மனத்தினுடைய செயல் நீ எப்படி இயக்குறியோ அதுக்கேற்ற மாதிரி செயல் புரிய போகுது. அதனால் நல்ல குருவை தேடுற சீடனுக்கு கண்டிப்பாக அமைவான். மனுஷன் ஒரு பொருள் தான். ஓகே, தோற்றத்தில் மனுஷன் ஒரு பொருள் தானே. அவனுக்கு தனித்தனியாக கை, கால், மூக்கு, வாய் இப்படின்னு தனித்தனியாக இருக்குது. அது என்ன? அது கால் வருதுன்னு சொல்லலாமா, கை வருதுன்னு சொல்லலாமா, மனுஷன் வரான்னு சொல்லணுமே. அப்போ எல்லாம் சேர்ந்தது மனுஷன். 5 பஞ்சபூதங்கள் உங்கள்கிட்ட இருக்கும்போது 5 பஞ்சபூதத்தினுடைய மனசும் இருக்குது. இதுக்கு தான் ஒரு பாடலில் சொல்லியிருப்பேன், சேவல் 4 குஞ்சது 5 காயமான கூட்டுக்குள்ளே சண்டை கொள்ளுதே, கூவமான கிழநெறி கூட்டுக்குள்ளே புகுந்த பின் சேவலான 4 இறந்து போச்சு, குஞ்சதான 5 இறந்து போச்சு அப்படின்னு. அப்போது இந்த சேவல் 4
அப்படின்னா என்னன்னா மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். இது 4 அந்த காரணம் மறைமுகமாக இருக்குது. 4 பொருளாக இருக்குது, ஆனால் ஒரு பொருளாக இல்லை. இது 4க்கும் சேர்ந்து தான் மனம் இல்லையா? இது 4ம் சேர்ந்து 4க்கும் எதனுடைய ஆதிக்கம் அதிகமாகுதோ அதுக்கேற்ற மாதிரி செயலாகுது. அப்போ குஞ்சது 5 அப்படின்னா ஒரு தாயினுடைய கர்ப்பத்திலேயே அந்த அந்த காரணம் உருவாகுது. எப்போ? தாயினுடைய கர்ப்பத்தில் கரு உருவாகிறதுக்கு முன்னாடியே அந்த காரணம் உருவாகுது. இது எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம் தெரியுமா? நான் சொல்லும்போது உங்களுக்கு சாதாரணமாக இருக்கும். தாயினுடைய கர்ப்பத்தில் ஒரு கரு உருவாகிறதுக்கு முன்னாடியே அந்த காரணம் உருவாகுது. அந்த காரணம் உருவான பிறகு தான் தாயினுடைய கர்ப்பத்தில் உடல் உருவாகுது. அதனால ஞானி என்ன சொல்றான்? அது சேவல்ரா, இது குஞ்சிடான்னா. எல்லாம் யோசிக்கணும். சும்மா இல்லை நான் பாட்டு படித்தேங்க, நான் ரொம்ப படிச்சு வருங்க, வீட்டில் வச்சுக்க படித்தா. அப்போது முன்னாடி வந்தது சேவல், பின்னாடி வந்தது குஞ்சு. அப்போது கூவமான கிழநரி கூட்டுக்குள்ளே புகுந்த பெண். சேவல்னாலும் இறந்து போச்சு, குஞ்சு அது என்ன கூவமான கிழநரி அப்படின்னா நாதம் வந்து உள்ள புகுந்ததுன்னா இந்த அண்டகரணம்ன்றது அழிஞ்சி போயிடும். மனம்ன்றது இல்லை. அப்போ 5 பஞ்சபூதமும் இறந்து போச்சு. அங்கே மெய்வாய் கண் மூக்கு 5 செத்து போச்சுப்பா. அந்த கர்ணன்ற 4 செத்து போச்சுப்பா. ஆன்மா மட்டும்தான்ப்பா நிற்கிது அப்படின்னு. இவ்வளோ சிக்கலுக்குதே சாமி. ஒரு மனுஷனுக்கு நிஜத்தை தேடுற வரைக்கும் அவன் எதில் ஒன்றா போய் தேடின்னு இருப்பான். ஆனால் நிஜம் தெரிஞ்சு போன பிறகு திருப்பி தேடுறதை விட்டுடுவான். அது மாதிரி சரியை கிரியன்றது நிஜம் தேடுறது, யோகம்ன்றது நிஜத்தை தேட பயணம் பண்ணுறது, ஞானம்ன்றது நிஜத்தை அடைஞ்சது. அப்போது நிஜத்தை அடைஞ்ச பிறகு அவன் பொய்க்கு எப்படி வருவான்? இல்லாததுக்கு வர முடியாது. அப்போது ஞானிக்கு சரியை கிரியை இது 2மே கிடையாது. யோகம் ஞானம் மட்டும்தான் ஞானிக்கு உண்டு. இப்போ ஒரு குழந்தை பிறந்தது வளர்ந்துச்சு, சரி நம்ம ஆசை திருப்பி சின்ன குழந்தை ஆகணும்னு ஆகுமா? ஆகாது. ஞானியினுடைய நிலையம் அப்படி தான். இல்லை, அவங்கவுங்களுக்கான வாழ்க்கைக்கான நெறிய காட்டுறீங்க. வாழறவங்க நல்லா வாழ்ந்துட்டு போங்க அப்படிங்கிறத ஒரு வெளிச்சத்தை கொடுக்குறீங்க அவங்களுக்கு. ஆமாம்மா, ஒளி இல்லைன்னா உலகத்தில் அன்றைக்கி கூட அவங்க வீட்டுக்காரர் சொன்ன உடனே நான் சொன்னேன் ஒரு வார்த்தை சொன்னேன், ஞாபகம் இருக்குதாப்பா? நீங்கள் சொன்னீங்க நாங்கள் இருளில் இருக்கிறோம், அவர் வெளிச்சத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னார். நான் உடனே சொன்னேன், ஆமாப்பா அவங்க இந்தம்மா இருளில் இருக்கிறாங்க, இயற்கையில் இருக்கிறாங்க, நான் செயற்கையில் இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னேன். ஏன்னா ஆமாம்மா, உலகத்தில் இயற்கையானது இருள் ஒண்டி தான், மீதி எல்லாமே செயற்கை தான், செய்யப்பட்டது தான். சூரியனே செய்யப்பட்டது தான், இயற்கை கிடையாது. ஆனால் இருளை உலகத்தில் யாரும் இறைவனே செய்தது கிடையாது. இருளாகவே இருக்குது, அது இல்லாத இடமே கிடையாது. அப்போ இருள்ன்றது இயற்கை. அது மாதிரி உங்களுடைய அறிவாற்றல், உங்களுடைய அமைதி, உங்களுடைய பொறுமை இதெல்லாம் இயற்கையாகவே அமைஞ்சது உங்களுக்கு. அதனால தான் சொன்னேன் இயற்கை அந்தம்மா, நான் செயற்கை, நான் உருவாய வந்தேன், அவங்க இயற்கையாகவே இருக்கிறாங்கன்னு சொன்னேன். நான் நினைக்கிறேன் ஐயா, நீங்கள் ஏதோ என்னை பெருமையாக சொன்னால் கூட அந்த செயற்கை அப்படிங்கிற உங்களோட இந்த உண்டாக்கப்பட்ட ஒளி தான் எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்குது, இருளே இருந்து கடந்து போகாமல். சரி, அது கரெக்டு தான். எப்பவுமே ஒரு ஆற்றல் தனக்குள்ளே இருக்கிறது தெரியாது, அதை இன்னொருத்தர் செய்யும்போது தான் ஏன் அதை நம்ம செய்யக்கூடாதுன்ற எண்ணங்கள் ஏற்படும். அப்போ நம்ம செய்ய ஆரம்பிப்போம். அப்போ உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு அடையாளங்கள் தேவைப்படுது. நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும், தீமை செய்யறதுக்கும் அடையாளம் தேவை, நன்மை செய்யறதுக்கும் அடையாளம் தேவை. ஆனால் அதை தீமையை யார் எடுக்க மாட்டான்னா நல்லவன் தீமையை எடுக்க மாட்டான். நல்லவன் நல்லதை மட்டும் பார்ப்பான். அந்த நல்லதை பார்க்கும்போது அவர் செய்தது ஏன் நம்ம செய்யக்கூடாது? ஏன்னா நமக்கு முன்னோர்கள் இதெல்லாம் காட்டிட்டு போயிருக்காங்க, அதை தான் நம்ம பின்பற்றின்னு வரோம். நம்ம ஒன்றும் புதுசாக வானத்தில் குதித்து நம்மளே தான் கண்டுபிடிச்ச செய்யலை. இதை எல்லாத்துக்கும் அடிப்படை முன்னோர்களே. அந்த முன்னோர்களை பின்பற்றி போகும்போது நம்ம வாழ்க்கையிலும் துன்பம் இல்லாத மன அமைதியோடு வாழலாம். அவங்கள பின்பற்றாத அவர் என்ன நான் பின்பற்றது என் வாழ்க்கை நான் வாழ்வேன்னு வாழும்போது
துன்பங்கள் வரும்போது நீ தான் அனுபவிச்சாகணும். அதனால் முன்னோர்களை பெரியவங்களை பின்பற்றி போகிறது தவறே கிடையாது. அது ஒரு நல்ல உதாரணத்துக்கு வரவேற்பு கொடுக்க வேண்டிய விஷயம் அது. சில பேர் அதை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. அதனால் எல்லாத்துக்குமே ஒரு அடையாளம் வேணும் உலகத்தில். அந்த அடையாளத்தை பார்த்து தான் நம்ம எல்லோரும் செய்கிறோம். அதை நீங்கள் மட்டும் இல்லை, நான் மட்டும் இல்லை, எல்லோரும் அதை பார்த்து செய்கிறோம். இப்போ நம்ம தாய் இப்படி இருந்தாங்கன்னு பார்த்தா நம்ம இப்படி வாழறோம். நம்ம தாய் எப்படியோ இருந்தாங்கன்னு நமக்கு தெரியலனா நம்ம எப்படி இருப்போம்னே நமக்கு தெரியாது. அப்போது எல்லாத்துக்கும் அடிப்படை முன்னோர்கள். அந்த முன்னோர்களை வணங்கி வழிபடணும். அது நமக்கு ரொம்ப நல்லது. அதை வழியை பின்பற்றணும். அதை தான் சொல்லி கொடுத்துன்னு இருக்கிறோம். சொல்லுங்கம்மா. ஆனால் நீங்கள் சொன்னீங்க ஐயா, நான் ஒரு சுயநலத்தில் தான் இதை சொல்லி கொடுத்தேன், என்னோடய பேர் இது பண்ணணுன்னுட்டு. ஆனால் ஒரு குடும்பத்தின் முன்னோன் அப்படிங்கிற அந்த வீட்டு பெரியவங்களாக இருக்கிறவங்க தன் பிள்ளைகள் வாழறதுக்கு இப்படியே அப்படின்னு நிறைய செஞ்சு வச்சுட்டு போகிற மாதிரி எங்கள் எல்லாருக்குமா சேர்த்து நீங்கள் ஒரு தனக்குள் தான் எரிஞ்சு நெருப்பாக எரிஞ்சு ஒரு ஒளியாக, செயற்கை ஒளியாக நிற்கிறீங்க. தினம் அந்த எண்ணங்களின் எரிவு உங்ககிட்ட இருக்குது. அந்த உணர்வின் வந்து முனைஞ்சு நின்று நீங்கள் நெருப்பு சுடராக அவங்கள காய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க. அந்த சுடரை கொடுக்கும்போது துடிப்புமாக அடர்ந்து எழுற ஒரு தீ மாதிரி எந்திரிச்சு நின்று நீங்கள் கொடுக்கும்போது பார்க்கும்போது அச்சமும் தருது. ஆனால் சொல்ல முடியாத ஆனந்தமும் ஒரு வியப்பும் தோணுது. இப்படி ஒருத்தரா நான் எனக்காக எங்கள் அப்பா அம்மா இவ்வளோ தான் செய்வாங்க, எங்கள் அண்ணன் தம்பிங்க இவ்வளோ தான் செய்வாங்க, அக்கா தங்கச்சி சொந்தக்காரங்க இவ்வளோ தான் செய்வாங்க. ஆனால் ஒருத்தர் தனக்குன்னு வாழாமல் முழுமையாக என் பேர் நிற்கணும்னு சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லிட்டு ஃபுல்லாக தன்னுடைய வாழ்க்கையை எரிச்சிட்டு நிற்கிறாருங்கிறது எவ்வளோ பெரிய அதிசயமாக இருக்குது. இல்லை, நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் அர்ப்பணித்தோம், நம்ம தான் தியாகம் பண்ணிக்கிறோம், நம்ம தான் சாமர்த்தியசாலி, நம்ம தான் புத்திசாலின்னு. இல்லை. உஜ்ஜினி நாட்டினுடைய மன்னன் பத்ரகிரி, மத்திய பிரதேசத்தில் உஜ்ஜினினா என்ற நாட்டினுடைய மன்னன். அப்போது அந்த மன்னன் நினச்சிருந்தா எப்படி ஒன்றா வாழ்ந்திருக்கலாம். அவ்வளோ பெரிய நாடை தூக்கி போட்டுட்டு இந்த ஞானத்தை தேடி, இறைவனை தேடி ஊராக திரிஞ்சு கடைசியில் திருவிடை மருதூரில் வந்து மோட்சம் பெறுகிறார். அதே மாதிரி பட்டினத்தார் பூம்புகாரில் பிறந்து அவருடைய சொந்த பேர் வந்து பட்டினத்தார்ன்றதில் திருவன்காடான்னு அவருடைய சொந்த பேர். அந்த பூம்புகாரில் பிறந்து 10 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா இறந்து, அவர் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்து, அப்பா இறந்ததால் அவங்க செட்டியார் வம்சத்தில் தாய் வந்து போய் வியாபாரம் பண்ணக்கூடாது கடையேறி. அதனால் இவர் அந்த 10 வயசுலேயே அந்த படிப்பை நிறுத்திட்டு இவர் வியாபாரம் பண்ணி, இவர் சிவகலைன்ற ஒரு அம்மாவை கல்யாணமும் பண்ணி, தாய் மாமன் பொண்ணை கல்யாணம் பண்ணி வாழ்ந்து, அந்த வாழ்க்கையிலையும் குழந்தை இல்லைன்னு சொல்லிவிட்டு அம்மா சொல்கிறாங்க, அப்பா நம்ம செட்டியார் வம்சத்தில் நீ ஒரு சின்ன வீடை வச்சுக்கோ, ஒரு கூத்தியாரை வச்சுக்கோ, அதுக்கு ஒரு குழந்தை பிறந்தாலும் நம்ம வம்சத்துக்கு வரணும் போது அப்போ அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அம்மா நான் ஒரு குழந்தைக்காக போய் இன்னொரு கூத்தியாரை வச்சுக்கினா என்னுடைய மனைவியினுடைய மனம் எவ்வளோ வருந்தோம், அதனால் அப்படி வேணாம்மா, தத்து எடுத்துக்கலாம்ன்றார். அப்போ இந்த தத்து எடுக்கும்போது எங்கேருந்து தத்து எடுக்கிறது, திருவடை மருதூர்லேருந்து திருவத்தூர் பயணம் பண்ணு, யாத்திரை போ அப்படின்ற. அந்த யாத்திரை வரும்போது பாதியிலே தான் அந்த குழந்தை கிடைக்குது. அவ்வளோ பெரிய பணக்காரன் எல்லாத்தையும் விட்டுட்டு கோமணம் கட்டிக்கின்னு தெருவில் நடக்கிறான். அப்போ எவ்வளோ பெரிய தியாகம் அது. நம்ம என்ன சாதிச்சுட்டோம், என்ன வச்சுருந்தோம், நம்ம அழிக்கிறதுக்கு ஒன்றுமே வச்சு இல்லை, ஏதோ சம்பாரிச்சோம், ஏதோ சாப்பிட்டுன்னுக்குறோம், அவ்வளோதான். நம்ம ஒன்றுமே தியாகம் பண்ணலை. நமக்கு முன்னே இருந்தவங்க அவங்க பண்ணிக்கிற தியாகத்துக்கு நம்ம தூசு கூட கிடையாது. அவ்வளோ பெரிய தியாகங்களில் பண்ணிக்கிறாங்க. ஏன், இறைவனை நோக்கி பயணம் பண்ணும்போது இங்கே எதுவுமே உனக்கு நிஜம் இல்லை, எல்லாம் பொய் பொருள். உன்னுடைய மனத்தினுடைய மாயை பிரம்மையை உண்டாக்கிக்குது, பெருசாக்கிக்குது இன்னும் இல்லாத விஷயத்தை. அந்த ஒன்றும் இல்லைன்றது இந்த மனம் தெரிஞ்சு போச்சுன்னா உன்னுடைய பயணம் சுத்தமாக இருக்கும். அந்த பயணத்தை பண்ணுங்கன்னு தான் நம்ம இங்கே சொல்லி துணுக்கிறோம். அது மாதிரி அவ்வளோ மகான்கள். ரமணர் தாய் வந்து அவர் அங்கேருந்து வந்துட்டார், மதுரையிலிருந்து. கண்டுபிடிக்க முடியல தாய்க்கு, அங்கே இங்கே தேடி கீடி வந்து ஒரு பிராமணர் திணிக்கும், அவர் கண்டுபிடிச்சிட்டாங்க. அம்மா பெத்த மனசு எப்படி துடிக்கும், ஒரு தன்னுடைய புள்ள கோமணம் கட்டிக்கின்னு ஒரு பிராமண புள்ள தனியாக உட்காந்து கிடக்குறான்னு. அந்தம்மா வராங்க, அடிச்சுக்கிறாங்க, மோதிக்கிறாங்க, விழுறாங்க, பிறகு மயக்கமாகி விழுந்துடுறாங்க.
அப்போ அங்கே பக்கத்தில் இருந்தவங்க இவர் என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. பெத்த தாய் விழுந்து துடிக்குது. ஏன் அந்த துடிப்பு தெரியல இவருக்கு? ஏன் மனம் இல்லை. இந்த துடிப்பு, பாசம், பற்று இதெல்லாம் மனம் சம்பந்தப்பட்டது, ஆன்மா சம்பந்தப்பட்டது. அவருக்கு மனம் இல்லை, அதனால் தாயினுடைய துடிப்பு தெரியல அவருக்கு. அப்போ அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் சொல்கிறாங்க, என்ன சாமி பெத்த தாய் இப்படி துடித்து விழுந்து போயிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு பதில் சொல்ல வேணாம். ஒரு பேப்பர் எடுத்து அவர் சொல்கிறார், நீ வந்த வழியை பார்த்து நீ போ, நான் வந்த வழியை பார்த்து நான் போ, எந்த பிள்ளையாவது சொல்லுவானா? அப்போது இந்த வார்த்தையை சொல்லக்கூடிய நிலை அவருக்கு எப்படி வந்தது நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அதை ரமணர் இருந்தாருங்க, மகானுங்க, அதெல்லாம் இருக்கட்டும், அவருக்கு எப்படி அந்த துணி வந்தது, நமக்கு ஏன் வரல? சிந்திச்சு பார்த்தோம்னா தெரியும். மனமில்லா நிலையில் ஆண்டவன் மட்டும் தெரியுறான், இந்த பாசம் தெரியலைங்க. அதனால தான் நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், பசு, பதி, பாசம். இது ஜென்ரலாக எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க, எல்லா புக்கிலையும் கூட இருக்குது. ஆனால் எது பசு, எது பாசம், எது பதி, அதை பிரித்து சொல்ல மாட்டுறாங்க. அது ஏன்னு தெரியல எனக்கு. அதை நான் கிளீனாகவே சொல்கிறது, பசு நம் உடல், பாசம் நம் மனசு, பதி நான் இறைவன் அப்படின்னு சொல்கிறேன் நான். ஏன்னா இந்த பாசம்ன்ற மனசுக்குள்ளேருந்து அது அழிஞ்சதுன்னா அஞ்ஞான வாழ்வு போயிடும், மெஞ்ஞான வாழ்வு மலர்ந்துடும். அப்போ மெஞ்ஞான வாழ்வு மலரும் போது உலகத்தில் எல்லாரும் ஒன்றாவே தெரியும், வேற்றுமை தெரியாது. அப்போது இந்த வேற்றுமை தெரியாத போது மனிதருக்குள்ளவே வேற்றுமை இல்லைன்னும் போது கடவுளுக்குள்ளும் வேற்றுமை இல்லாமல் போயிடுச்சு. இந்த பக்குவத்தை வளர்க்கணுன்றதுக்கு தான் இவ்வளோ சொல்லின்னுக்கிறோம். ரொம்ப பெரிய விஷயம். மனுஷனுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு பாடம் பண்ணுறவங்க, ஒரு பக்குவம் வாழ்ந்தவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் திரும்பி பார்த்தா அந்த வித்தியாசங்கள் நமக்கே தெரியணும். நான் பாடங்கள்லாம் வாங்க முன்னாடி, இந்த ஆசிரமத்துக்கு வரத்துக்கு முன்னாடி, ஐயாவோட பேச்சை கேட்கறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன் அப்படின்றத நாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். சரி, இவ்வளோ காலம் வந்திருக்குமே, இந்த திரும்பி பார்த்த வாழ்க்கைக்கும் இப்போ வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் ஏதாவது வித்தியாசங்கள் தெரிந்தால் நீங்கள் சிறப்பான நிலையில் இருக்கிறீங்க. இல்லைங்கய்யா, எதுவுமே மாற்றம் தெரியல சாமி, அன்றைக்கி எப்படி இருந்தோனோ அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்கிறேன்னா, அப்போது தவறுகள் இன்னும் நாம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறோம். அந்த தவறுகள் எது, எப்படி அதை சரி பண்ணலாம் அப்படின்றத ஒன்று நீங்கள் உங்களுக்கான அந்த சூட்சுமத்தை கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லைன்னா எங்கள் கூட உரையாடுங்க. அந்த உரையாடல் மூலிமா எங்கே தவறுகள் இருக்குது, அதை எப்படி சரி பண்ணலான்றதுக்கு வழிகாட்டுறதுக்கு நாங்கள் தயாராகணும். ஏன்னா ஓட்டப்பானை வச்சுக்கின்னு தண்ணி எப்படி மொல்ல முடியாதோ, தவறுகளை வச்சுக்கின்னு வாழ்க்கையும் நடத்த முடியாது. அது வாழ்க்கையாக இருந்தாலும் ஆன்மீகமாக இருந்தாலும் தவறுகள் களையப்பட வேண்டியது. சரிங்களா? ஒரு விவசாயி களையை எடுத்துகிட்டு தான் பயிரை வளர்க்குற மாதிரி மனசுக்குள்ளே இருக்கிற அந்த களைகளெல்லாம் எடுக்கணும். எடுக்க தெரிஞ்சவங்க புத்திசாலி, எல்லாருக்கும் அந்த சாமர்த்தியம் பத்தாது. ஆனால் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குறோம். தயவு செஞ்சு அதெல்லாம் களைஞ்சிருங்க. மனசை எப்பவுமே சுத்தமாக வச்சுங்க. ஏன்னா இறைவன் வாழக்கூடியது, இறைவன் எதிர்பார்க்கறது ஒரே ஒரு பொருள் தான் நம்மக்கிட்ட. நாம் சேர்க்குற செல்வமோ பொண்ணோ பொருளோ எதையும் அவன் திரும்பி கூட பார்க்க போகிறதே கிடையாது. ஆனால் நல்ல மனம் நம்மக்கிட்ட இருந்தால் அவனை நாம் கூவி அழைக்க வேண்டிய வேலையே இல்லை. அமாவாசை காக்கைக்கு சோறு வச்சுட்டு கான்னு கூப்பிட்ற மாதிரி இறைவனை கூப்பிட வேண்டிய வேலை இல்லை. அவன் அப்படி கூப்பிட்டாலும் வரமாட்டான். ஏன்னா 4 வேதமும் கூப்பிட்டும் வாராதவன் யாரு? 4 வேதம் படித்தவங்க அந்த வேத மந்திரம்லாம் உச்சாரம் பண்ணி வாப்பா வாப்பான்னு கூப்பிட்டா கூட அவன் திரும்பி பார்க்காம உட்காந்துக்கிற குணம் உள்ளவன். அப்படிப்பட்டவனை நான் வர வைக்கணும்னா ஒரே ஒரு மந்திரம் தான் வேணும். அந்த மந்திரம் சொல்கிறதுக்கு பக்குவம் வேணும். அவன் எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று தான். எப்படி வெள்ளிக்கிழமான நடுவீடெல்லாம் சுத்தம் பண்ணி கோலம்லாம் போட்டு ஒரு மங்களகரமாக இருக்குமோ, அதை மாதிரி இந்த நடுவீடு எப்போவுமே சுத்தமாக இருந்தால் எந்த கோலமும் போட வேணாம். அலங்கோலமாக இல்லாமல் இருந்தால் அதுவே ஒரு நல்ல கோலமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவு குப்பைகளை போடாதீங்க. இந்த வாழ்க்கை நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை. தூங்கி எழுந்தோம்னா முடிவு தெரியாத வாழ்க்கை. அதனால் சுமைகளை தயவு செஞ்சு உங்கள் மண்டையில் ஏற்றிக்காதீங்க. எல்லாத்தையும் இயல்பாகவே எடுத்துங்க. இதையெல்லாம் நடந்தே தீரும். இதெல்லாம் நான் அனுபவிச்சே தீர வேண்டியது இருக்குது. நான் அனுபவிக்காத எதையும் இறைவனால் கூட எனக்கு கொடுக்கவே முடியாது. இதை மட்டும் நம்புங்க. நமக்கு எதெல்லாம் விதிக்கப்பட்டதோ அதை தவிர்த்து ஒரு குண்டு மணி, ஒரு பருக்கையை கூட என்னால் சாப்பிடவே முடியாது. அது இறஞ்சி தான் போகும். எனக்கு கொடுப்பனை இருக்கிறது மட்டும்தான் எனக்கு உள்ளேயே போகணும்.
அது அன்னமாக இருந்தாலும் என்னுடைய கர்மாக இருந்தாலும் எனக்கு விதிக்கப்பட்டது மட்டுமே நடக்கும். அப்போ இந்த விதிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு யார் காரணம்? யாரோ காரணம் இல்லை. என்னோட வாழ்க்கை சரியில்லாமல், வாழ்க்கை எதுவும் தெரியாமல் வாழ்ந்ததுனால வந்த செயல் அது, அந்த வினை. அதுக்கு யாரும் காரணம் கிடையாது. யாரும் நமக்கு பகையாளியும் கிடையாது. பார்க்குறவனெல்லாம் வெளில மாதிரி தெரிஞ்சதுன்னா நம்ம மனசு எங்கேயோ தவறுகள் செய்கிறது. பார்த்தவனெல்லாம் அன்பாக இருக்குது. வள்ளலார் சொன்ன மாதிரி, வள்ளலார் சொன்ன என்ன சொன்னார்? எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருங்கப்பா. எல்லாம் கடவுள்கிட்ட போய் அழுகிற மாதிரியே இப்போ என்ன பண்ணுறோம்? எல்லாரையும் பார்த்து அழுதுனுக்குறோம். ஏன் சாமி அழுகுற? கஷ்டத்தை தாங்க முடியல சாமி. அவர் சொல்கிறாரு, உன் கண்ணில் தண்ணி வந்து வந்து இந்த உடம்பெல்லாம் நனையணும். எதை நினச்சி உருகணும்? அப்போ இறைவனை நினை. அந்த இறைவனை நீ நினைக்கும் போது உன் கண்களில் தண்ணி வரணும். அந்த வர தண்ணி உன் உடம்பெல்லாம் கழுவணும். அதன் மூலிமா உன் பாவெல்லாம் கழுவணும். அந்த மாதிரி கண்ணீர் வந்தால் ஆனந்தமாக இருக்குமே. ஆனால் அந்த மாதிரி அழுகுறோமா யாராவது? அப்படியே வள்ளலாருக்கு சொன்ன மாதிரி. ஆனால் எல்லோரும் அழுகுறோம். சாமி புருஷன் சரியில்லை, பொண்டாட்டி சரியில்லை, பிள்ளைங்க சரியில்லை, ஒன்றும் சரியில்லை சாமி, எனக்குன்னு வாய்ச்சது ஒன்றுமே சரியில்லை அப்படின்னு பொண்டாட்டியோ இல்லை புருஷனோ அம்மாவோ அப்பாவோ இல்லை பிள்ளைங்க கூட எனக்கு வாய்ச்சது சரியில்லை யாரை சொல்கிறாங்க? அவங்களோட அப்பா அம்மாவை. இவன் இன்னும் இந்த சாப்பாடு எப்படி வந்தது, இந்த சாப்பாடு வர்றதுக்கு இதுக்கு பின்னாடி உள்ள உழைப்பு என்ன, இது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அந்த 2 ஜீவன் எவ்வளோ பாடுபடுது. தன் பிள்ளைகள் பசி ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு குருவி கூட தன்னோட பசிக்கு தேவையானதை கூட சாப்பிடாம ஒரு குருவிக்கு உள்ளே அடைக்கிறோம், வாய்க்கு உள்ளே அடைக்க வச்சுக்கோம். முடிஞ்ச அளவுக்கு கிடைச்சதை விரயம் பண்ணிடக்கூடாதுன்னு தொண்டை வரைக்கும் அதை தள்ளிக்கிட்டு தன்னோட குஞ்சுக்கு கொண்டு வந்து ஊட்டுற மாதிரி ஒவ்வொரு தாய்மாரும் ஒவ்வொரு அப்பாவும் தனக்கு வேணும்னா கூட பரவாயில்ல, நான் பட்னியாக கூட இருக்கிறேன்ப்பா, என் பிள்ளைங்க பட்னியாக இருக்கக்கூடாதுன்னு பார்த்து 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 வளர்த்தால் கூட பிள்ளைங்க அதை புரிஞ்சு நடக்கிற பக்குவம் இல்லாமல் போகும். ஆனால் எல்லாம் விதிப்படி நிர்ணயிக்கப்பட்டது. இதுக்காக கண் கலங்க முடியுமானா? கண் கலங்கும், அதுதான் மனுஷனோட இயல்பு. ஆனால் பக்குவம் உள்ள ஆத்மாக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது கண் கலங்காமல் இருந்தால், நீங்கள் தடுமாறாமல் இருந்தால் நீங்களே எழுதிக்கலாம், நமக்கு ஓரளவுக்கு பக்குவம் வந்துடுச்சு. பார்க்கும்போது துன்பம் வரும்போது துயரம் வரும்போது என் கண்ணு கலங்குதுன்னா நீங்களே முடிவு பண்ணிக்கலாம், நமக்கு இன்னும் பக்குவம் வரலை அப்படின்னு நாமளே முடிவு பண்ணிக்கலாம். அப்போது கண்ணு கலங்கணும். யாரை பார்த்தா, யாரை நினச்சா அப்படின்னா, இறைவனை பார்த்தால், இறைவனை நினச்சால் நம்ம கண்ணு கலங்கலாமே தவிர இந்த உலக விஷயத்தை நினச்சோ, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களை நினச்சோ, நம்ம பிள்ளைகள் நம்மளை உற்றார் உறவுகளை நினச்சோ நாம் வருத்தப்படுறதுக்காக இந்த பூமியில் வரலை. அதுக்காக வரம் வாங்கி வரவே இல்லை. சரிங்களா? நம்மளோட வாழ்க்கை எப்படியாவது இந்த பிறவியே கடைசி பிறவியாக இருக்கணும். அதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருச்சு. இதை நான் திறமையாக பயன்படுத்தினேன். இந்த பிறவிக்குள்ளே அதை முடிக்க முடியுமான்னு தெரியாது. ஆனால் முடிக்கிறதுக்காக ஒரு நாளும் நான் போராடணும். அதுக்கு முயற்சி பண்ணால் கிடைக்குமா அப்படின்னா, முயற்சி பண்ணால் கிடைக்கும். எப்போ கிடைக்கும்? நான் அனுபவிக்க வேண்டிய விஷயங்களை அனுபவிக்காத வரைக்கும் அது கிடைக்கவே கிடைக்காது. இந்த என்னோடய வாழ்க்கையில் நான் என்னோடய கர்மா எனக்கு நிர்ணயிக்கப்பட்ட எல்லாத்தையும் நான் அனுபவித்து முடித்தால் மட்டும்தான் அங்கேருந்து ஒரு கேட்டு திறக்கும். கண்ணதாசன் ஒரு பாடல் எழுதுவார், பார்த்து நடந்தால் பாதை தெரியும், பாதை தெரிந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம். அப்போ வாழ்க்கைன்றது எப்படி அப்படின்னா, கவலை இல்லாமல் வாழ்வது மட்டும்தான் வாழ்க்கை. நான் வாழுறேன், நான் வாழதான் வாழ்க்கைன்னு யாராவது நெஞ்ச நிமித்தி சொல்கிறீங்கன்னா, கவலை இல்லாமல் நீங்கள் வாழுறீங்களான்னு முதல்ல நீங்கள் டெஸ்ட் பண்ணிங்க. சரிங்களா? இதெல்லாம் சாட்சிகள். அந்த வாழ்க்கை தான் உத்தமமான வாழ்க்கை. யார் கவலைப்படாமல் வாழ முடியும்? சராசரி மனுஷனால் அப்படி இருக்க முடியுமானா? இருக்க முடியாது. ஆனால் அந்த பக்குவத்தை கொண்டு வரத்துக்கு தான் மகான்கள் ஞானிகள்லாம் நமக்கு ஒரு பாதையை போட்டு கொடுத்துருக்காங்க. இது சராசரி வாழ்க்கையில் யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இப்போ நாம் எப்படியோ எத்தனையோ விதமாக நம்ம வாழ்ந்திருப்போம். ஆனால் அந்த வாழ்க்கையை மாற்றத்துக்காக, அந்த மனசை மாற்றத்துக்காக உங்களுக்கு எந்த மாத்திரையும் எந்த மருந்தும் இந்த ஆசிரமத்தில் கொடுக்கல. கொடுத்ததே ஒரே ஒரு மாத்திரை, அது விஷம் மாதிரி. ஒன்று அதை சாப்பிட்டு நீங்கள் சாகணும்.
ஆழகால விஷமும் நம்மளை சாகரிக்காத அமிர்தமும் ஒரே ஒரு இடத்துலேருந்து தான் வந்தது. அமரர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையிறாங்க. அந்த பார்க்கடலில் இருந்து முதல்ல என்னென்னலாம் வருது? 1000 விஷயங்கள் வருது. அடுத்தது ஆழகால விஷமும் வருது. ஒரே இடத்துலேருந்து தான் வருது, வேறு வேறு இடம் இல்லை. சரிங்களா? ஒரே விஷயத்த நல்லது கிடைக்கும்போது இந்த உலகம் எனக்கு வேணும் எனக்கு வேணும் அள்ளி வணிக்குது. ஒரு கஷ்டம் ஒரு துன்பம் இது வேணான்ற ஒரு பொருள் வரும்போது ஐயோ எனக்கு வேணான்னு எல்லாம் ஒழுங்கச்சு விடுவாங்க. அப்போது அந்த ஒரு இடம் எது சாமி? அப்படி ஒரு பார்க்கடல் எங்கே சாமி இருக்குதுன்னா நம்மக்கிட்ட இருக்கிற அந்த மனம் தான் அந்த பார்க்கடல். நம்ம இருக்கிறக்கிட்ட இருக்கிற அந்த கெட்ட எண்ணமும் நல்ல எண்ணமும் தான் தேவர்களும் அசுரர்களும். இவங்க 2 பேரும் வச்சுக்கினே நாம் இந்த மத்து கடையிற மாதிரி கடைய ஆழகால விஷமும் வரும். நம்ம எல்லாம் கரை சேர்க்கக்கூடிய நமக்கு மரணம் இல்லாத வாழ்க்கையை தரக்கூடிய அமிர்தமும் அதுலேருந்து தான் வரும். அப்போ ஆழகாலம் விஷம் வந்தால் நாம் இறைவன்கிட்ட ஒப்படைச்சிருவோம். இறைவா, இது எனக்காக வந்ததில்லை, இது எல்லாத்தையும் நீ எடுத்துக்கினே நீடித்த பிறவிகள் இல்லாத மரணம் இல்லாத அந்த தெய்வ வாழ்க்கையை எனக்கு கொடுன்னு அதை இறைவனை நோக்கி கொடுப்போம். மற்ற தீய விஷயங்கள் எது வந்தாலும் நம்மளால் தூக்க முடியலன்னா இறைவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் எல்லாரும் நிம்மதியாக இருங்க. அது நிம்மதியான வாழ்க்கை. ஏன்னா நாம் சிவவாக்கியர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, 5 3 மெட்டதாய் அனாதியான மந்திரம். ஒரு மந்திரம் இங்கே தான். அந்த மந்திரம் எதுனா அனாதியான மந்திரம். அனாதியான மந்திரம்னா காலம், இதுதான் காலம், இப்போ தான் உருவாச்சுன்னு சொல்ல முடியாத ஒரு கால தத்துவத்தை உடைய ஒரு மந்திரம். அது என்ன மந்திரம்? 5 3 8 8 எழுத்து மந்திரம். பாது 8 எழுத்து மந்திரம்னா என்ன மந்திரம் சார்? இது ஓம் நமோ. 5 எழுத்து மந்திரம்னா இது நீ பிறந்ததுக்கப்புறம் சொன்னியா, பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே தெரியுமா? நீ பிறக்கலைன்னா தெரியுமா உனக்கு? ஓம் நமோ நாராயணா தெரியுமா? இங்கே என்ன சொல்கிறாரு? அனாதியான மந்திரம். இந்த உலகம்ன்றது எப்போ உருவாச்சோ, பிறவிகள் எப்போ மனுஷனுக்கு கிடைச்சதோ அன்னிலேருந்து இருக்கக்கூடிய ஒரு மந்திரம். அது ஓம் நமோ நாராயணா. கடவுளை கண்டுபிடிக்கவே பல காலம் ஆச்சு. தான் நினச்சதெல்லாம் வேட்டையாடி சாப்பிட்டுருந்தான் மனுஷன். கடவுள்னா அவனுக்கு என்னன்னு தெரியாது. அப்போது அவனுக்கு ஒரு எண்ணம் வருது, நமக்கு மீறி ஒரு சக்தி இருக்குது அப்படின்னும்போது ஏதோ ஒரு சக்தி இருக்குது. அப்போ என்னவா இருக்கும்? அவன் யோசிக்கிறான். அப்போது என்னவா இருக்குன்னா சூரியன் தான். அவன் தான் இரவு பகல்ன்றதை ஒன்றா இருட்டும் வெளிச்சமாக மாறி மாறி வரான். அப்போது இந்த சூரியனும் இந்த சந்திரனும் தான் இந்த உலகத்தை காப்பாற்றக்கூடிய கடவுள் நம்பிக்கொண்டு இருந்த ஒரு காலம் உண்டு. எப்போ காலம்? மனுஷனுக்கு தோன்றி பல 100 பல 1000 வருஷம் வந்ததுக்கப்புறம் அவனுக்கும் கொஞ்சோண்டு அறிவு வந்து, அந்த அறிவு வந்ததுக்கப்புறம் அவன் கண்டுபிடிச்ச ஒரு கடவுள், முதற் கடவுள் எதுனா இந்த சூரியனும் இந்த சந்திரனும். அப்போ அனாதி எது? ஓம் நம நாராயணம் இல்லை, ஓம் நம சிவாயம் இல்லை. அனாதியான மந்திரன்றது இந்த சூரியனும் இந்த சந்திரனும் தான் முதல் தெய்வம். மனுஷனுக்கு அறிவு கேட்டின முதல் தெய்வம். அதனால தான் நாம் யாகம் வளர்த்தணும். அந்த யாகம் வளர்த்ததுக்கப்புறம் அந்த யாகத்தில் 5 கலசம் வச்சோம். 5 கலசம் எதுக்கு சாமி வச்சோம்? அப்போ கோயில் பார்த்தியா, உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. ஐயா படித்து சொன்னார், டேய் இதெல்லாம் ஒன்றும் இல்லை, யாகம்லாம் வளர்த்தாதீங்க, கடவுள் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு, யோகத்தை பண்ணுங்கன்னா கேட்குறீங்களா, யாகத்தை வளர்த்தினுக்கிறீங்களே அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு போராட்டம். அங்கே கலசம்லாம் வச்சோம். பார்க்குற கண்ணு நல்ல கண்ணாக இருந்ததுன்னா நல்ல விஷயம் தெரியும், காமால கண்ணாக இருந்தால் எல்லாம் மஞ்சளாக தானே தெரியும். அறிவு தெளிவுக்கு ஏற்ற மாதிரி விளக்கம் கிடைக்கும். விளக்கம் தெரியுதுன்னா விளங்கப்படுத்திக்கணும். நாமளும் 5 கலசம் வச்சோம். அது எதுக்காக வச்சோம்னா பக்திக்காக வச்சதில்லை. மனுஷனுக்கு கடவுள்ன்ற உண்மை தெரியுதோ தெரியலையோ, அவங்களால உணர முடியுதோ உணர முடியலையோ, ஆனால் எல்லாரும் உணர வேண்டியது, நம்மளை கட்டி காப்பாற்றின்னு இருக்கிறது, இந்த உடல் உருவானது, இந்த உயிர் வந்து சேர்ந்ததுக்கு அடிப்படை தத்துவம் இந்த பஞ்சபூதம் தான். இந்த பஞ்சபூதம்னு ஒன்று இல்லைன்னா நீங்களும் இல்லை, நானும் இல்லை, கடவுளுக்கே இங்கே வேலை இல்லை. அப்போது அந்த பஞ்சபூதம் தான் நம்மளை காப்பாற்றுன்னு தான் அங்கே 5 கலசம் வச்சுமே தவிர கடவுள் பெயரால் அங்கே கலசம் வைக்கவில்லை. சரிங்களா? இது இந்த பஞ்சபூத தத்துவத்துக்கு அடிப்படையில் தான் நம்ம பாடமே பண்ணுறோம். அங்கே செஞ்சது எதுவும் பூ வச்சதுனால அது பக்தி இல்லை, பொட்டு வச்சதுனால அது பக்தி இல்லை. நாம் பண்ணக்கூடிய எல்லா செயலும் யோகம்தான்.
அந்த யோகத்தோட முடிவு ஞானம்தான். அந்த ஞானத்தோட முடிப்பு நான் அவனாக ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தை எல்லாருக்கும் கொண்டு வரும். ஏன்னா ஐயா பாடம் கொடுத்துட்டாரு, ஐயாவுக்கு ஒரு குரு பூஜை. இப்போ என்ன பண்ணலாம், ஐயா கிட்ட உபதேசம் வாங்கினவங்க மட்டும் ஃபோன் பண்ணி வர வச்சு ஐயாவுக்கு குரு பூஜை சிறப்பாக செஞ்சிடலாமா? நல்லா இருக்குமா? அப்போ எப்படி இருக்கும் இது? ஒரு சன்னியாசி மடம் மாதிரிலாம் ஆகிடும். எல்லாரும் வெள்ளை புடவை கட்டினேன், எல்லாரும் வெள்ளை துணி போட்டுனேன். இதுனா சன்னியாசி மடமா? ஐயா நான் சன்னியாசி படமா கொடுத்தாரு? ஐயா கொடுத்தது குடும்பஸ்தனுக்கான பாடம். குடும்பத்தை ஒரு கையில் பிடிங்க, தெய்வத்தை ஒரு கையில் பிடிங்கன்னு சொன்னவரே ஐயா தான். அப்போது இங்கே வரக்கூடியவங்க எல்லாரும் இங்கே ஒரு வாழ்க்கையும் வீட்டில் ஒரு வாழ்க்கையும் தான் வாழறோம். ஒளிவு மறைவு இல்லாமல் ஒத்துக்கலாம். நம்ம அகத்தில் ஒரு வாழ்க்கையும் வாழறோம், உடல் அளவில் வேறு ஒரு வாழ்க்கையை வாழறோம். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். இதை மறைக்க வேண்டிய வேலை இல்லை. அப்போது ரெண்டுமே கலந்து தான் நம்ம ஒரு விஷயத்தையும் பண்ணுறோம். முழுக்க முழுக்க நாம் யோகியாவோ ஞானியாவோ சன்னியாசியாவோ ஆகலை. அப்போ அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்துக்கு ஒரு குரு பூஜை பண்ணுறோம்னா இங்கே தெரிஞ்சவங்களும் வரணும், சீடர்களும் வரணும், இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாத ஒருத்தவங்களும் வரணும். அப்படிப்பட்டவங்கள வர வைக்கிறதுக்காக தான் ஐயாவே கோயிலே கட்டினார். தெய்வம் உனக்குள்ளதான் இருக்குது, தெய்வம் வேற எங்கேயும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி பாடம் கொடுத்தவர் தான் சண்முக நாயகனுக்கு கோயிலும் எழுப்பினார். எதற்காக? அவருக்கு தெரியாதா? அவருக்கு எல்லாமே தெரியுமே. ஆனால் அப்படி இல்லை. உலகம் இரண்டும் கலந்து தான் உலகம். இரண்டும் கலந்து தான் உலகம்னா எல்லாம் ஈக்குவலாகுதானா? ஈக்குவலாக கிடையாது. எப்பவுமே நல்லதை நோக்கி போகிறவங்க மைனாரிட்டி தான், கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. என்ன வழி, எப்படி எந்த வழியில் போகலான்னு தெரியாத கூட்டம் எப்பவுமே மெஜாரிட்டியாகவே இருப்பாங்க. அது வள்ளுவர் வாழ்ந்த காலமாக இருந்தாலும் சரி, திருமூலர் வாழ்ந்த காலமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி இருக்க கலியுக காலமாக இருந்தாலும் இது நிதர்சனமான உண்மை. தெரியாதவங்க ஜாஸ்தியாக இருப்பாங்க, தெரிஞ்சவங்க ஒரு 10% பேர் தான் இருப்பாங்க. இப்போ தெரிஞ்சவங்களுக்காக ஒரு விழா கொண்டாடினா அதில் என்ன பிரயோஜனம்? தெரியாதவங்களுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குது, இப்படி ஒரு பாதை இருக்குது, அதில் பயணம் பண்ண முடியும். அந்த பயணத்தினால யார் அங்கே உட்காந்துக்கிறாங்களோ அந்த நிலையை உங்களாலையும் உட்கார முடியும். அதுக்கான வாய்ப்புகள் இங்கே இருக்குதுன்னு தெரியப்படுத்துறதுக்கு ஒரு நாள் வேண்டாமா? அதை செய்யக்கூடிய செயலில் தான் இந்த குரு பூஜையை தவிர குருவை கொண்டாடி குருவுக்கு ஒன்றுமே வரப்போகிறதே கிடையாது. அவருக்கு என்ன வரப்போகுது? அவருக்கு என்ன குறை? அவர் வாழுங்காலத்தில் தன்னை தானே தாழ்த்திக்கணும். நீயும் நானும் கொண்டாடி அவருக்கு கோபுரம் வந்துட போகுது? ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவர் வாழ்ந்தது எதுக்காக? இறைவனை பற்றியே பேசாமல் காலம் ஃபுல்லாக இருந்த சாமியார் யாருன்னா ஒரு ஞானி இருந்துக்கிறாருன்னா அது நம்ம குருநாதர் மட்டும்தான். எதுக்காக? இறைவனை பற்றி 10 பைசா கூட பிரயோஜனம் கிடையாது. அவனை பற்றி பேசி என்ன பிரயோஜனம்? புகழ்ந்த அவன் உடம்பு நான் புல்லரிக்க போதா? இல்லை இழந்த அவனா கண்ணீர் விட்டு அடப்போறானா? ஒன்றுமே கிடையாது. அவன் இவ்வளோத்தையும் படிச்சுட்டு எனக்கு இல்லைன்னு உட்காந்துக்கிறான். அவனுக்கு நாம் போடக்கூடிய பூவும் போட போதில்லை, நாம் அவனை எவ்வளோ திட்டினாலும் அதுவும் அவனுக்கு உரைக்க போகிறதே இல்லை. ஏன்னா அவன் எட்டாத உயரத்தில் இருக்கிறான். சரிங்களா? அப்படிப்பட்டவனை விட்டுடுப்பா. ஆனால் ஒரு மனுஷனுக்கும் வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கையை அவங்க நிம்மதியாக வாழணும். அந்த நிம்மதியாக வாழறதுக்கு நான் வழியை சொன்னால் தானே அது ஞான வழியாக இருக்கும். யாரோ 4 பேர் சீடு இருக்கிறாங்க, அவங்களுக்கு மட்டும் வழிகாட்டினா இது ஞான பாதையாக இருக்குமானா அப்படி இல்லை. ஞானிகள் 4 பேருக்காக வந்தவங்க இல்லை, இந்த உலகத்துக்காக வந்தவங்க. இந்த உலகம் எப்போவுமே நிம்மதியாக இருக்கணும். இன்றைக்கி கூட ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, ஐயா நான் ஆசிரமத்துக்கு வரல, நான் இன்னும் குருநாதரை பார்க்கல, ஆனால் அவருடைய ஒரு சொல்லும் நான் ஃபாலோ பண்ணுறேன், இன்றைக்கி நான் தைரியமாக இருக்கிறேன், இன்றைக்கி நான் நிம்மதியாக இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் இப்படி ஒரு மகான் சொன்ன வார்த்தை தான் என் மண்டையில் ஏறிச்சு. அதுக்கு முன்னாடி 1000 பேர் சொன்னாங்க. இங்கே மகான்களுக்கு எந்த பஞ்சமும் இல்லை இந்த நாட்டில். காலம் ஃபுல்லாக யாரோ ஒருத்தர் வந்து நம்மளை வழி நடத்திக்கினே தான் இருப்பாங்க, அதில் எந்த குறையும் இல்லை. ஆனால் எவ்வளோ பேர் சொல்லியும் கேட்காத என் மனசு இவர் ஒருத்தர் சொன்ன உடனே ஒரு பசும் மரத்தில் ஆணி அடித்த மாதிரி பதிஞ்சிச்சு சாமி. அந்த பதிவு தான் இன்றைக்கி என்னை வழிகாட்டி நான் எப்படி வாழணும், எது உண்மை எது பொய்ன்னு வழிகாட்டி என்னை நடத்தி இருக்குதுன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அதுதானே அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அடையாளம். அப்படி வழி தெரியாமல் தேடுறவங்கள கூப்பிட்டு நாம் ஒரு அரவணைக்கக்கூடிய நாள் தான் நம்மளுடைய குரு பூஜை நாள்.